கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதம் நிறைந்த ரமலான் மாதம் நம்மை அண்மித்து விட்டது. பிறை பார்த்து நாம் நோன்பு நோக்க வேண்டும். இதன் அடிப்படையிலே ரமலான் வந்துவிட்டாலே பல கருத்து வேறுபாடுகளும் வந்துவிடும். குறிப்பாக நமது தமிழகத்திலே 3 நாட்கள் நோன்பு தொடங்குவது என்றாகும். அதே போன்று பெருநாள் கொண்டாடுவதும் 3 நாட்கள் என்றாகும். காரணம், சில பேர் மார்க்கம் என்கின்ற பெயரிலே குழப்பத்தை தோற்றுவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஏற்பட்ட விளைவுதான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை எப்படி புரிய வேண்டுமோ அப்படி புரிந்துவிட்டால் இந்த சிக்கல் ஏற்பட்டிருக்காது. இறைவன் குர்ஆனிலே சொன்ன வசனத்தை எவ்வாறு புரிய வேண்டுமோ அவ்வாறு புரிந்துவிட்டாலும் இப்படிப்பட்ட குழப்பம் ஏற்படாது இந்த சமூகத்திலே. ஆனால் குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லுகிறார்களே தவிர அவற்றை எவ்வாறு விளங்க வேண்டும் என்பது சம்பந்தமாக அவர்களுக்கு சரியான புரிதல் இல்லை. ஆகவேதான் இந்த கருத்து வேறுபாடெல்லாம் வருகிறது. இப்படி பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடியவர்கள் கூட ஒரு சிலர் தான். ஆனால் பெரும்பாலும் முஸ்லிம்கள் சரியாக இருக்கிறார்கள் இந்த விஷயத்திலே. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நல்வழி காட்டியிருக்கிறான் என்பதனுடைய அடையாளம் தான் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், சூமு லிருயதி, பிறை பார்த்து நோன்பு வையுங்கள், வஅஃதிரு லிருயதி, பிறை பார்த்து நோன்பை விட்டு பெருநாள் கொண்டாடுங்கள் என்றார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இதன் அடிப்படையிலே தான் பல கருத்து வேறுபாடுகள். இந்த பிறை பார்ப்பது என்பது நாமெல்லாம் தெரிந்த ஒன்றுதான். என்ன அப்படின்னு கேட்டா, இந்த சந்திரனிலே லேசான ஒரு வெளிச்சம் தெரியும். அது தெரிஞ்சுட்டாக்கா பிறை பார்த்து ஆகிவிட்டது என்று நாமெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சரி, அந்த வெளிச்சம் ஏன் ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னா, சூரிய வெளிச்சம் அந்த சந்திரனிலே படுகிறது அல்லவா, அந்த இடம்தான் நமக்கு வெளிச்சமாக தெரிகிறது. அதைத்தான் நாம் பிறை என்று சொல்கிறோம். நாளாக நாளாக சூரிய வெளிச்சம் அதிகமாக படும். ஆகவே நாம் வளர்பிறை என்போம். வெளிச்சம் அதிகமாக இருக்குது, அதான் வளர்பிறை என்போம். இன்னும் சில காலகட்டங்களிலே சூரிய வெளிச்சம் அதிலே படுவது குறைந்து கொண்டே இருக்கும். இதை நாம் தேய்பிறை என்கிறோம். அதிலே படுகிற வெளிச்சத்தின் அடிப்படையிலே தான் வளர்பிறை தேய்பிறை என்றெல்லாம் சொல்லுகிறோமே தவிர, சந்திரன் என்பது கூடுவதும் இல்லை குறைவதும் இல்லை. அது அப்படியே தான் இருந்து கொண்டிருக்கிறது. சந்திரன் என்பது ஒரு கல்பாறை. எப்படி பூமி ஒரு உருண்டையாக இருக்கிறதோ அதுபோல சந்திரனும் அப்படி இருக்கிறது. அது கூடுவதும் இல்லை குறைவதும் இல்லை. சூரிய வெளிச்சம் படுவதுதான் கூடும் குறையும். இதை வைத்துத்தான் நாம் வளர்பிறை தேய்பிறை என்றெல்லாம் சொல்கிறோம். இந்த சூரிய வெளிச்சம் எதிலே படுகிறதோ சந்திரனே, அதுதான் நமக்கு வெளிச்சமாக தெரிகிறது. சந்திரனுக்கு இயற்கையிலே வெளிச்சம் கிடையாது. சூரிய ஒளியை வாங்கி நமக்கு பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் நாம் அறிந்த ஒன்றுதான். இந்த பிறையின் அடிப்படையிலே தான் நம்முடைய மார்க்கத்திலே பல வணக்க வழிபாடுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மாதங்கள் என்றால் அந்த பிறையின் அடிப்படையிலே தான், வருடங்கள் என்றாலும் பிறையின் அடிப்படையிலே தான். இந்த பிறை இல்லாமல் எந்த வணக்கம் நம்முடைய மார்க்கத்திலே இல்லை. நோன்பு என்று வைத்துக் கொள்ளுங்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொன்னான், ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்-ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு, ரமலான் மாதத்திலே உங்களில் யார் ஊரிலே இருக்கிறாரோ அவர் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும் என்று இறைவன் சொன்னார் அல்லவா. அந்த ரமலானுடைய மாதம் என்பது பிறையை வைத்துத்தான் நாம் கணித்துக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள் என்றார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பிறையின் அடிப்படையிலே தான் நோன்பு என்கின்ற வணக்கம் நமக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இத்தாவுடைய வணக்கம் நமக்கு தெரியும். கணவனை இழந்த பெண்மணி இத்தா இருக்க வேண்டும். தலாக்கு வழங்கப்பட்ட பெண்மணியும் இத்தா இருக்க வேண்டும். இந்த இத்தாவுடைய காலங்கள் கூட பிறையின் அடிப்படையிலே தான், சந்திர கணக்கின் அடிப்படையிலே தான். உதாரணத்திற்கு, கணவன் இழந்த பெண்மணி 4 மாதங்கள் 10 நாட்கள் இத்தா இருக்க வேண்டும். அர்பஅத்து அஷ்ஹுரின் வ அஷ்ரா என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 4 மாதங்கள் 10 நாட்கள். இந்த 4 மாதங்கள் என்பது பிறையின் அடிப்படையிலே தான், சந்திரனின் அடிப்படையிலே தான், சூரிய கணக்கின் அடிப்படையிலே அல்ல. இப்ப 4 மாதங்கள் அப்படின்னு சொன்னாக்கா முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவல் அப்படிதான் நம்ம கணக்கு பார்க்கணுமே தவிர ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படி கணக்கு பார்க்க கூடாதுங்க. 4 மாதங்கள் என்பது சந்திரனுடைய அடிப்படை வைத்து. அதே போன்று ஒரு பெண்மணி தலா கொடுக்கப்பட்டு விட்டால் இறைவன் குர்ஆனிலே சொல்கிறான், சலாசத்து குரு, 3 குரு காலங்கள் என்று இறைவன் சொன்னான். குரு என்றால் என்ன அர்த்தம்? இந்த அரபி மொழியில 2 அர்த்தம் இருக்குங்க. மாதவிடாய் என்ற அர்த்தமும் இருக்குது, தூய்மை அப்படி அர்த்தமும் இருக்குது, ஹைல் தொகர் 2 அர்த்தமும் இருக்குது. இதுல ஷாஃபி இமாம் அவர்கள் தூய்மை
ஹனபி இமாம் அந்த குருங்கிற வார்த்தைக்கு ஹைர் மாதவிடா என்கின்ற பொருளை கொடுக்கிறார்கள். ஆகவே தான் கருத்து வேறுபாடு வந்தது. இந்த தலா கொடுக்கப்பட்ட பெண்மணி 3 மாதவிடாய் காலங்கள் இத்தா இருக்க வேண்டும், இது ஹனபி மதபிலே. 3 தூய்மை காலங்கள் இத்தா இருக்க வேண்டும், இது ஷாஃபி மதபிலே. கருத்து வேறுபாடு ஏன் ஏற்பட்டது? அந்த வார்த்தைக்கு உண்டான பொருளின் அடிப்படையிலே தான். இந்த கருத்து வேறுபாட்டை இறைவன் விரும்புகிறான். சில பேர் சொல்லுவாங்க, என்னங்க ஹனபிலே ஒரு சட்டம் கிடைங்க, ஷாஃபில ஒரு சட்டம் கிடைங்க, குர்ஆன் ஒன்று தானே இருக்குது, ஹதீஸ் ஒன்று தானே இருக்குது, எல்லாம் சொல்லுவாங்க. மார்க்கம் ஒன்று, இறைவன் ஒன்று, வேதம் ஒன்று, எல்லாம் சொல்லுவாங்க. கேட்கறதுக்கு அழகா தான் இருக்கும். ஆனா அப்படி சொல்லக்கூடியவர்களுடைய நிலை எனக்கு என்னங்கிறது தெரியும். இதாவது மதகு உலக லெவல்ல 4 தான் இருக்குது. ஆனா இப்படி சொன்னவர்கள் குர்ஆன் பின்பற்றலாம் மதகு வேண்டாம் என்றவர்கள் தமிழகத்திலேயே 40 ஆகிவிட்டார்கள். அப்படின்னா உலகமுள்ள கணக்கப்பட்ட எங்க போயிருக்கணும், அது ஒரு விஷயம். சரி, குர்ஆன் ஒன்று தானே இருக்கிறது, கருத்து வேறுபாடு அப்படின்னு கேட்டீங்கல்ல, அந்த குர்ஆன்ல உள்ள வார்த்தைகள் தாங்க காரணம். உதாரணத்துக்கு 3 குரு காலங்கள் எதுன்னு சொன்னா குருவுல என்ன அர்த்தம்? அரபி டிக்ஷனரி எடுத்துப்பாங்க. குர்ஆன் அரபி மொழியில் தான் இறங்குச்சு. அரபி மொழியில் நம்ம எடுத்து பார்த்தா 2 அர்த்தம் உட்கார்ந்துருக்கு. இறைவனே கருத்து வேறுபாடை விரும்புகிறான். இல்லைன்னு சொன்னா ஏன் குருங்கிற வார்த்தையை போடணும்? இறைவனுக்கு தெரியாதா குருங்கிற வார்த்தையை 2 அர்த்தம் இருக்கு. அப்ப ஆளுக்கு ஒரு அர்த்தம் வைப்பாங்க. பேசாம இந்த 2 அர்த்தம் இல்லாம ஒரே அர்த்தம் உள்ள வார்த்தையை போட்டு இல்லாம இறைவனுக்கு தெரியாதா? கருத்து வேறுபாடு இந்த சமூகத்தில் வரக்கூடாதுன்னு சொன்னா குருங்கிற வார்த்தையை விட்டுவிட்டு துகுங்கிற வார்த்தையை போட்டுப்பானுங்க. துகுன்னு சொன்னா எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் 3 தூய்மை காலங்கள் தான் சொல்லியிருப்பாங்களே, கருத்து வேறுபாடு வந்திருக்காதுல்ல. அல்லது மாதவிடான்னு தான் வச்சுக்கிறீங்க, ஹைதுங்கிற வார்த்தையை அல்ல யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. அப்படி அல்ல யூஸ் பண்ணியிருந்தா எல்லா மக்களும் மாதவிடா காலங்கள் அர்த்தம் வச்சிருப்பாங்கல்ல. ஒரு வார்த்தை சொன்னால் ஒரு அர்த்தம் தான் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது இறைவன் போட்டிருப்பானே. ஏன் இருபொருள் வார்த்தை அல்லாஹ் சொன்னா ஆய்வு செய்யட்டும் இந்த வேதத்தை, ஆய்வுக்கு பிறகு சட்டத்தை சொல்லட்டும். எதையெல்லாம் ஆய்வு செய்கிறார்கள், ஆராய்ச்சி பண்ணாங்க, என் வேதத்தை ஆய்வு பண்ணட்டும், இறைவன் விரும்பினான். ஆகவே தான் இருபொருள் வார்த்தையை போட்டான். இப்போ புரியுதான் ஷாஃபி ஹனபியா வந்துன்னு சொல்லி இறைவன் விரும்பியதாங்க அது. அதனால தான் கருத்து வேறுபாடெல்லாம் வருகிறது. சரி, அது இருக்கட்டும். இப்போ மாதவிடாய் காலங்கள் என்பதோ தூய்மை காலம் என்பதோ ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் ஏற்பட்டால் தானே ஒரு பெண்மணி இருக்கிறாங்க, மாதவிடாய் இல்லை தலா கொடுக்கப்பட்டாங்க. அல்ல மாதவிடாய் வந்தது நின்று போய்விட்டது, இப்ப தலா கொடுக்கப்படுறாங்க. இப்ப தூய்மை காலங்கள் என்னன்னு புரிய முடியாது, மாதவிடாய் காலம் புரிய முடியாது. மாதவிடாய் வந்தால் தானே இது புரிய முடியும். இறைவன் இவர்களுக்கு ஒரு சட்டத்தை சொல்கிறான், இப்படிப்பட்ட பெண்களுக்கு 3 மாதங்கள் இத்தா இருக்க வேண்டும். இந்த 3 மாதங்கள் எப்படி? இந்த சந்திர கணக்கின் அடிப்படையில் தான். அதுக்காக தான் சொல்ல வந்தேன். அதே போல நீங்க ஜக்காத்துல இருக்கிற 1 வருடம் ஆனால்தான் ஜக்காத் நிசாப் வரணும். தங்கமோ வெள்ளியோ பணமோ வியாபார பொருளோ இதுக்கு ஒரு நிசாப் குறிப்பிட்ட அளவு வந்தால்தான் ஜக்காத்து கடமை. வந்த உடனே கடமையாகாது, 1 வருடம் ஆக வேண்டும். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூறினார்கள், மனிஸ்தபாத மானல் ஃபலா ஜகாத்த ஃபீஹி ஹத்தா யஹூல அலைஹில் ஹவ்லு. ஒருவருக்கு நிசாபுடைய அளவு வந்துட்டாலே ஜகாத் இல்ல, 1 வருடம் ஆனாதான். திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த 1 வருடம் என்பது எப்படி கணக்கிடுங்க? சந்திர கணக்கின் அடிப்படை, ஹிஜ்ரி கணக்கின் அடிப்படையில் தாங்க, ஆங்கில கணக்கு கிடையாது. ஜனவரி 1ஆம் தேதி இந்த நிசாப் வந்துச்சு, அடுத்த ஜனவரி 1ல தான் கடமை, அப்படிலாம் கிடையாது. இது கமரி, அதாவது சந்திரனின் அடிப்படையிலே தான் இந்த 1 வருடம் என்பது. இது எப்படியா கிட்ட போட்டு பார்க்கிறது, இது என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? இருக்கக்கூடாது. காரணம் என்ன? 1 வருடத்தின் நாட்கள் வித்தியாசப்படுகிறது. சூரிய கணக்கின்படி 1 வருடத்தின் நாட்கள் 365 நாட்கள். காலில் ஒன்று வரும், அதை விட்டுருவோம். 4 காலு 1 நீப்போர் இடத்துல சேர்த்து கொள்வாங்க. பிப்ரவரி 29, அது ஒரு விஷயம். சாதாரணமாக என்ன சொல்லிட்டு இருக்கோம்? 365 நாட்கள். ஆனால் சந்திர கணக்கின் அடிப்படையிலே 1 வருடத்தின் நாட்கள் 354 நாட்கள், 11 நாட்கள் குறைவு. 1 வருடம் ஆனால் கடமை. அப்படின்னா சந்திர கணக்கு அடிப்படையில் தான், சூரிய கணக்கின்படி அல்ல. சூரிய கணக்கின்படி 11 நாட்களுக்கு முன்பே கடமையாகிவிட்டது இந்த ஜகாத். அதனால பிறை பார்த்து அதை நாம் மாதமா கணக்கிடுவது எல்லாத்திலும் உண்டு. ஆனா மக்கள் இந்த பிறையை பார்க்கிறதுல காட்டுகிற ஆர்வம் இருக்குதுல்ல, நோன்பு பிடிக்கிறதுலையும் பெருநாளையும் தான். இந்த நோன்பை விட பெருநாளைக்கு தான் ரொம்ப ஆர்வம். நோம்பாதான் பரவாயில்ல, பெருநாளுக்கு அடியாப்பா அப்படி ஆர்வமா இருப்பாங்க. நான் சொல்கிறேன், ஒவ்வொரு மோமினும் ஒவ்வொரு மாதமும் பிறை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். காரணம் வணக்க வழிபாடு அவரோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது.
முஹர்ரம் மாதம் பிறை 1 எப்ப தெரியணும் அல்லவா? அப்போதுதான ஆஷூரா 10வது நாள் நோன்பு வைப்பது சுன்னத் அல்லவா? பிறை 1 எப்படி தெரிஞ்சாதான 10ஆம் நாள் நீங்க நோன்பு வைப்பீங்க? துல்ஹஜ் மாதம் எப்போது பிறந்திருக்கிறது நீங்க தெரிந்திருக்கணும் அல்லவா? அப்போதான் பிறை 9 அரபாவுடைய நோன்பை நீங்க வைக்கலாம். அதனால அப்போதுதானே பிறை 10 ஹஜ்ஜு பெருநாளை நீங்கள் கொண்டாடலாம். ஹஜ்ஜு பெருநாள் இன்னைக்கு ஹஜ்ஜு மாதத்துல பிறை எப்போங்க? யாரும் ஆர்வம் காட்டலையே. காலியாருடைய அறிவிப்பு வருது, அதை வச்சு தெரிஞ்சுக்கணும். பள்ளியார் சல்லாத்தா இந்த அறிவிப்பு போடுவாங்க, அதை எழுதி போடுவாங்க, தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். ஷாபான் மாதம் பிறை 15 பராத்துடைய இரவு. ஷாபான் மாதம் பிறை எப்போது பிறக்கிறது என்று தெரிந்தால் தானே 15ஆம் நாள் எது என்று உங்களுக்கு தெரியும். மேராஜ் ரஜப மாதம் பிறை எப்போது பிறந்தது தெரிஞ்சால் தானே பிறை 27 மேராஜுடைய இரவு என்பது உங்களுக்கு தெரியும். அதனால ஒவ்வொரு மாதமும் இந்த பிறை பார்த்ததிலே ஆர்வம் காட்ட வேண்டும் இந்த சமூகம். ஆனால் செய்யவில்லை. நோம்புக்கும் நோம்பெருநாளுக்கு மட்டும்தான் ஆர்வம் காட்டுறாங்க. சரி, இந்த பிரச்சனை பிறை பிரச்சனை ஏற்படுகிறது ஒரு ஹதீஸை புரிகிற வகையில தான் என்ற 3 வகையான கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தத்தம் பகுதி பிறை, சர்வதேச பிறை, கணக்கீட்டு பிறை, 3 வகை. அதனாலதான் 3 நோம்பு தொடங்குறது ஆரம்பமாகிறது. இப்ப எல்லாம் கொண்டாடுறது 3 நாள் ஆகிறது. இந்த 3 கருத்து இருக்கிறதுனாலதான் தத்தம் பகுதி பிறை. இதுதான் கரெக்ட். நாமெல்லாம் அப்படிதான் நடைமுறைப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். சர்வதேச பிறை என்று ஒரு கூட்டம் சொல்லும். ஆனால் சர்வதேச பிறை என்று சொல்லுவார்கள், பின்பற்றுவது சவுதி பிறை. அது ஒரு விஷயம். சொல்லுவது ஒண்ணு, வேற ஒரு நாள்ல பார்த்துட்டாங்க, அண்ணா நாங்கள் நோம்புக்கிறோம் சொன்னாங்களா அவங்க? எட்டாவது ஒரு நாள் அது இந்த நாட்டில் பிற பார்த்துட்டாங்க, அதனால பெருநா கொண்டாடணும் சொன்னாங்களா? கேட்டா சர்வதேச பிறை. சவுதியில எப்ப நோம்ப ஆரம்பம்? இப்படி ஆரம்பமாகிறது. அப்புறம் சவுதியில எப்ப பிறனா இங்க சவுதி அரசாங்கமே அதை விரும்பல, சவுதியில ஃபத்வா கமிட்டியே அதை விரும்பலையே. இப்போதைக்கு ஆளுநர்களா இருக்காங்கல்ல சவுதியில, அவங்கள கேள்வி கேட்க இப்ப கேட்டு இருக்காங்க, பதில் சொல்லி விட்டாங்க, எல்லாத்துக்கும் வந்துருச்சு. அவங்க என்ன சொல்றாங்க? அந்தந்த நாடுகளில் எப்ப பிற பாக்குறீங்களோ அதை மையமா கொண்டுதான் நோன்பு வைக்கணும்னு அவங்களே சொல்றாங்க. சவுதியில உள்ள ஃபத்வா கமிட்டி அங்குள்ள உலமாக்களே சொல்றாங்க. ஆனா இங்க இருக்கவங்க ஒரு கூட்டம், ஏன்னா சவுதி அரசாங்கத்தினுடைய விசுவாசிகள் அவங்களுடைய அழைப்பாளர்கள் பேரில் அங்க விழா வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குது. அந்த விசுவாசத்தை காட்டலாம், மார்க்கத்தை சிதைச்சு. அங்க உள்ளவங்க சொல்லிட்டாங்க, இங்க பார்த்த அளவுகளை வச்சு நீங்க எதுவும் செய்ய வேணாம். அவ்வளவு தெளிவா அவங்களே சொல்றாங்க. இன்னைக்கு சொல்றாங்களே, நீங்க பாருங்க, நீங்க மெம்பராவுக்கு போனா, ஹஜ்ஜுக்கு போனா அலம்சரி பள்ளிவாசல்ல ஒரு அதற்கு விளக்கம் கொடுப்பாரு. மாணவர்கள்லாம் யூனிவர்சிட்டி படிக்கிற மாணவர்கள் அங்க வந்துடுவாங்க. அப்போ ஒரு கேள்வி கேட்பாங்க. அது இப்போதைக்கு அண்டாம் படிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க. இங்க பார்ப்பது இந்த நாட்டுக்கு தான் அப்படி தெளிவா சொல்றாங்கல்ல. சரி, இன்னொரு பேர் என்ன? கணக்கிட்ட முறை. ஏங்க பார்க்கணும்? அதெல்லாம் ஒரு காலங்க, விஞ்ஞானம் வளராத காலங்க. நபி ஸல்லல்லாஹு சொன்னது பிறை பார்த்து நோம்புவீங்க, பிறை பார்த்து நோம்பு விடுங்க, இதெல்லாம் அந்த காலம். இதுக்கு இப்ப தேவையா? நவீன கருவிகள்லாம் வந்துருச்சு. பிறை எப்போ பிறக்கமுடியா கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, நம்ம ஏன் பார்க்கணும்? இது கணக்கீட்டு முறை. இந்த ஹிஜ்ரா கமிட்டின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல குரூப் எடுக்கிறீங்களேன். இப்போ இந்த குரூப்ல போய் நீங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு ரமலான் மாதம் எப்பப்போ ஆரம்பிக்கும், இன்னைக்கே டேட்டு சொல்லுவாங்க, இந்த டேட்டில் ஆரம்பிக்கும். அதனால தான் ஒரு செய்தி கூட போனோம் வாட்ஸ்அப்ல, ரமலான் மாதம் இந்த தேதி அன்னைக்கு ஆரம்பமாகிறது. இந்த செய்தியை அறிவிப்பவருக்கு, முதலாவது அறிவிப்பவருக்கு இவ்வளவு நன்மை. எங்க இருக்குன்ற அதிசயம் நான் கேட்கிறேன். வாட்ஸ்அப்ல பரவிட்டே இருக்கு. முதலாவது அறிவிச்சா அவ்வளவு நன்மையா? முதலாவது நாள் எப்போ வருகிறது யாருக்கும் தெரியாதுங்க. பிறகு பார்த்துலாம் முடிவு பண்ணாங்க. இப்படி இந்த கணக்கீட்டு முறை 20 வருஷம் கழிச்சு ஹஜ்ஜு பண்ண எப்போ வரும் கேளுங்க, அந்த குறிப்பிட்ட இன்னைக்கே சொல்லிடுவாங்க. கணக்கீட்டு முறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க பாருங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸின் அடிப்படையிலே இந்த கூட்டம் வெளியேறிவிடும். இந்த 3 கூட்டத்துல இந்த கணக்கீட்டு முறை கூட்டம் வந்து வெளியேறிடும். எப்படி தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமூல் நிலோயத்தை இப்படி பார்த்து நம்ம பார்க்கணும் கண்ணால, கணக்கீட்டு அடிப்படையில் அல்ல. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸிலே சொல்றாங்க, பிறை பார்த்து நோன்பு வைங்க, பிறை பார்த்து நோன்பு விடுங்க. உம்ம அலைக்கும், உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்பட்டு விட்டால் அந்த மாதத்தை 30ஆக பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்டாது. ஸல்லல்லாஹு சொன்னாங்களா, மேகமூட்டம் இருந்தா இந்த வானியல் கலை நிபுணர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கிறங்க. அவங்க கரெக்டா சொல்லுவாங்க. உங்களால தான் பார்க்க முடியல மேகமூட்டம்னால. ஆனா வானியல் நிபுணர்களுக்கு தெரியும்ல,
அந்த கணக்கீட்டு முறை பிரகாரம் அந்த நம்ம மந்திரி காலண்டர்லாம் போடுறாங்கல்ல, எல்லாம் கணக்கீட்டு முறை பிரகாரம் தான் போட்டுட்டு இருக்கிறாங்க. அதான் நம்ம வந்து அதை பார்த்து ரொம்ப பிற பார்த்தா தான் காலண்டர் வச்சு முடிவு பண்ணுறது அது ஒரு விஷயம். ஆனால் கணிக்கிறார்கள் அல்லவா, அது போன்று அன்றைக்கு 60 நாடுகள் எதிர்த்தான செஞ்சாங்க. நம்பி சொல்லாங்க சொல்லாங்களா, மேற்மோட்டம் இருந்தா இந்த மாதிரி வானியல் அறிவு உள்ளவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இல்லை, மாசத்தை 30 ஆக்குங்க, அடுத்த நாள் நோம்புங்க அப்படின்ட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமலானா இருந்தாலும் அப்படிதான், மாதத்தை 30 ஆக்குங்க, அடுத்த நாள் பெருநாள் கொண்டாடுங்க. எவ்வளவு தெளிவா சொல்லிட்டாங்க. இப்படி சொன்னதுனால இந்த கணக்கீட்டு முறைங்கிற கூட்டம் ஆட்டோமேட்டிக்கா வெளியே போச்சு. இப்ப மிஞ்சி இருக்கிறது 2 கூட்டம் தான். என்னன்னா தத்தம் பகுதி பிறையா சர்வதேச பிறையா, அந்த 2 பேருமே பிறைய பார்க்கணுங்கிறதுல ஒன்றுபட்டு இருக்கிறாங்க. பிற பார்க்கணும்னா அந்த அந்தந்த பகுதியில பார்க்கணுமா, உலகத்துல ஏதோ ஒரு பகுதியில பார்த்தாலே போதுமா? பார்க்க வேண்டும். இதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான வழிகாட்டுதலை சொல்லிவிட்டார்கள். அந்தந்த பகுதியில் பார்க்க வேண்டும். எப்படின்னு சொன்னா, குறைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மதீனா ஷரீஃபில் இருந்து சிரியா நாட்டுக்கு போனாங்க. சிரியாவுடைய முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அமீரா இருக்கிறாங்க. ரமலானுக்கு முன்னாலே போனாங்க. ரமலான்ல இடையில பிரிஞ்சு மதீனா திரும்பினாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களை சந்திக்கும் போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்டாங்க, நீங்க ரமலான் மாதம் வரும்போது சிரியாவோட தானே இருந்தீங்க, எப்போ அங்க நீங்க பெற பார்த்தீங்க அப்படின்னாங்க. அவங்க குறைப்பு ரலியல்லாஹு சொன்னாங்க, நாங்க வெள்ளிக்கிழமை என்று பார்த்தோம் அப்படின்னாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் பார்த்தீர்களா? நான் பார்த்தேன், மற்றவங்க பார்த்தாங்க, முஆவியா ரலியல்லாஹு பார்த்தாங்க, நாங்களாம் நோன்பு வைத்தோம் அப்படின்னு. இப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, இது எங்களுக்கு போதாது, நாங்கள் இங்கே மதீனாவிலே சனிக்கிழமை என்று தான் பிறை பார்த்தோம். அடுத்த நல்லா பார்க்குறாங்க, சனிக்கிழமை என்று தான் நாங்கள் இங்கே பிறை பார்த்தோம். ஆகவே இதுதான் எங்களுக்கு கணக்கு. இதிலிருந்து நாங்கள் 30 நாட்கள் நோன்பு வைப்போம். பிறை பார்த்து விட்டால் பெருநாள் கொண்டாடுவோம், இல்லை என்றால் 30 தான். குறைப்பு ரலியல்லாஹு சொன்னாங்க, ஏன் இப்படி சொல்லுங்க? மக்கள் பார்த்தது முஆவியா ரலியல்லாஹு பார்த்ததெல்லாம் போதாது அவங்களுக்கு? இப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, போதாதுங்க. காரணம் என்ன தெரியுமா? ஹக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவ்வாறு தான் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஏன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்கள சொல்லிருந்தாங்க வச்சுக்கோங்க, இந்த வஹாபி கூட சொல்லும், அது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்வதெல்லாம் மார்க்கமா? அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துங்க. இவங்களும் குர்ஆன் ஹதீஸ் தத்துவம் பேசுவாங்க. அதனால தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தெளிவா சொல்லிவிட்டாங்க, இது நானாக சொல்றதில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு தான் கட்டளையிட்டு விட்டார்கள். முடிஞ்சு சப்ஜெக்ட் முடிஞ்சு போ. அங்கே பார்த்தது இங்கே ஒத்து வராது, இங்கே பார்த்தாதான் அதுக்கு நடைமுறைக்கு வரும். ஏன்னா சிரியா என்பது ஒரு நாடு, மதீனா ஷரீஃப் இருப்பது ஹிஜாஸ் என்கிற அந்த பகுதி. ஆனால் இது வேற பகுதி, அது வேற பகுதி. அது இங்க பொருந்தாது, தெளிவாகிட்டாங்கல்ல, முஸ்லிம் இருக்குதுல்ல. அதனால இந்த சர்வதேச பிறை என்பதும் இந்த ஹதீஸ் மூலம் வெளியேறிவிட்டது. அதனால தத்தம் பகுதி பிறை தான். தத்தம் பகுதி சொல்லிட்டாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு, இங்கே நாங்கள் பார்த்த அடிப்படையிலே தான் நோன்பு வைப்போம், பெருநாள் கொண்டாடுவோம் அப்படின்ட்டாங்க. எங்கோ ஒரு இடத்திலே பார்ப்பது பொருந்தாது. சரி, அந்தந்த பகுதி என்றால் எப்படிங்க? ஒவ்வொரு ஊருக்கு பார்க்கணுமா? ஒவ்வொரு இடத்துக்கும் பார்க்கணுமா? இப்போ ஐநாவரம் இருக்கு, ஐநாவரத்து மக்கள் நோன்பு ஐநாவரத்தில் பார்த்துருக்கணும். பெரம்பூர்ல மக்கள் நோன்பு வைக்கிறாங்க, பெரம்பூர்ல அவங்க பார்த்துருக்கணும். அப்படியா? சத்தம் பகுதி பிறை அப்படி கிடையாது. அது மாமூல் வழக்கம் தர்றாங்க. அது சாத்தியம் இல்லை ஹதீஸின் அடிப்படையில கூட பின்னால் நான் சொல்றேன். அதனால அந்த பகுதி தான் கஸ்ருடைய தொழுகை. இப்போ 80 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க, அந்த பகுதிக்குள் பார்த்தால் எல்லோரையும் கட்டுப்படுத்தும். எல்லாரும் பார்க்கணும் அவசியம் இல்லை, எல்லாரும் பார்க்கவும் முடியாது. அப்போ கண் தெரியாதவர் எப்படி நோன்பு வைப்பார்? அவரும் பார்க்கலையே. எல்லாரும் வயசானவங்க 80 வயசு, சரி 80 வயசு நோன்பு வைக்க முடியாமல் நோன்பு வைக்கக்கூடிய தகுதியோட 80 வயசுக்காரவங்க நீங்கள் இருக்கிறாங்க, அது ஒரு விஷயம். அவங்கள பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால எல்லாம் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும் தேவையில்லை, அப்படி ஹதீஸும் இல்லை. அதனால அந்த பகுதியில் வரும்பொழுது இந்த கஸ்ருடைய தொழுகையில் எல்லை அப்படி வைக்கலாம், அல்லது ஒரு காதியின் அதிகாரத்துக்கு உட்பட்ட எல்லை அப்படியே வைக்கலாம். இந்த மாநிலம், இந்த தமிழ்நாடு அது ஒரு மாநிலம், கேரளா அது ஒரு மாநிலம், அங்கங்கே இருக்கக்கூடிய காதுமாடு அந்த பகுதியில் அவங்க ஏதோ ஒரு பகுதியை பெற பார்த்துட்டா அதை முடிவு பண்ணி மற்றவர்களுக்கு அறிவிப்பது அப்படி செய்யலாம். அல்லது ஒரு நாடு, நீங்க சவுதியெல்லாம் ஒரு நாடு தான், சவுதியில எங்கோ ஒரு இடத்துல பார்த்துட்டா சவுதி முழுமைக்கும் அறிவிப்பு செஞ்சிடலாங்கல்ல. காரணம் என்ன? ஏதோ அந்த நாட்டுக்குள்ள. இந்தியாவில் அப்படி இருக்க முடியாது, இந்தியாவில் அப்படி இல்லை. ஏன்னா இந்தியாவுக்கே ஒரு காலம் இருந்தால் அப்படி செய்யலாம்.
இந்தியா நாட்டுக்கு அரசாங்கம் ஒரு காந்தியா நியமிச்சிருக்குன்னு வச்சுக்கிறேங்க. அவர் சொல்றாரு, கல்கட்டாவில் பார்த்தாச்சு, அல்ல பாம்பேல பார்த்தாச்சு, இந்தியாவோட எல்லாம் நீங்க நோம்புங்க. சரி கேட்கலாம், என் காதியார் ஒரு நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காதியார். ஆனா இந்த இந்திய அரசாங்கம் இந்தியாவுக்கு ஒரு காதை வைக்கிறது. ஆனா ஒவ்வொரு மாநிலத்திலும் அரசு ஒரு காதை உருவாக்கி வைத்திருக்கிறது. அதனால அவங்க சொல்ற பிரகாரம் நம்ம கேட்கணும். அவங்க சொல்ற கேட்டு நடக்கணுங்க. தனிப்பட்ட முறையில் கிடையாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்திலே ஒரு கிராமத்து தோழ வருகிறார்கள். இப்போ மதுவுக்கு பிறகு இரவு நேரம் மறுபடியும் ஈஷா நேரம் வச்சுக்கிறோங்க. அவர் வந்து எங்க பாதையில் நாங்கள் பிற பார்த்தோம்னா மதீனாவில் யாரும் பார்க்கல. அந்த தோழர் வருகிறார், சொல்லுகிறார், நாங்கள் பிற பார்த்தோம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க அவர்கிட்ட, நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லியிருக்கிறீங்களா? ஆம் யா ரசூலல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? ஆமா யா ரசூலல்லாஹ். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா பிலால், பிலால் அவர்களே, அன்தின் ஃபின்னாஸ் அய்யஸூமு கதன், மக்களுக்கு அறிவிப்பு செய்ய, நாளைக்கு அவங்க நோன்பு வைக்கட்டும். அபூதாவுடைய திருமதியில் பதிவு செய்யப்பட்டார்கள். ஒருவர் வந்து சொல்கிறார், அதை கேட்டு மக்களுக்கு அறிவிப்பு செய்கிறார்கள். அப்போது அரசனாக இருக்கிற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவிப்பு செஞ்சுட்டா ஊர் மக்கள் கேட்டு நடக்கணும். அந்த மாதிரிதான் காலியார் சொல்லிட்டா கேட்டு நடக்கணும். என் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டவர் இல்லைங்க, அவர் அறிவு சரியில்லைங்க. அறிவு சரியில்லை, அவருக்கு அல்லாஹ் மத்தியில் உள்ளது. நீங்க என்ன போய் மூக்கு நுழைச்சிட்டு இருக்கிறீங்க? அவர் சரியா செய்யறாங்கன்னு நம்பக்கூடியவங்க அதிகமா இருக்கிறோம். நம்ம 99% கரெக்டா தான் இருக்கிறோம். அது ஒரு விஷயம். 1% பாருங்க, அவரை சரியா பின்பற்றதில்லை. அதனால நம்ம சொல்ல கேட்கறது. அவர் சரியா பின்பற்றவில்லை என்றால் அவர் அல்லாஹ்விடம் பதில் சொல்லுவார். உங்களுக்கு கடமை இல்லை. காதார் அறிவிப்பவரா நடக்கிறது உங்களுக்கு கடமை. ஆனாலுக்கு அவர் சரியில்லை, இவர் சொல்ற சரியில்லைன்னு பெண்ண விடாதீங்க. 10 நாள் பெண்ண விடாதீங்க. சமூகம் என்னத்துக்காம அது அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் பதில் உள்ளவங்க. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டிட்டாங்க. ஒருவர் பார்த்ததை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டு அறிவிப்பு செஞ்சாங்கன்னு சொல்ல முடிஞ்சு. அதனாலதான் அந்த அறிவிப்பவர் முஸ்லிமா இருக்கணும் அப்படிங்கிறது. வந்தவர் சொன்னவனும் கேட்கல, அவர் முஸ்லிமா என்று கேட்கிறாரு. அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்களா? ஆமாங்க, அப்ப முஸ்லிம் சொல்லிட்டு கொள்ளணும். முஸ்லிம் அல்லாதவர், நான் அங்க படம் பார்த்தேன் அப்படின்றாரு வைங்க, அது ஏற்றுக்கொள்ள கூடாது. ஹதீஸ் அப்படி இருக்கிறது. அப்படிங்கிறதுனால இப்போ டிவியில செய்தி சொன்னாங்களே, டிவியில செய்தி அளிக்கிறவங்கன்னா முஸ்லிம் அல்லாதவங்க இருக்கிறாங்க. அந்த செய்தி நம்பலாமா? செய்தியில் சொன்னாங்க, வானொலியில் செய்தியில் சொன்னாங்க. அவங்கெல்லாம் முஸ்லிம் அல்லாதவங்க தானே, அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஏன் தெரியுமா? அவங்கள செய்தி அறிவிப்பாளர். செய்தி அறிவிக்கக்கூடியவங்க சொல்றாங்கல்ல, நான் இந்த இடத்துல பிறகு பார்த்தேன் அவர் சொல்றாரு. பிறை கண்டாய் விட்டது, காலையில் அறிவிச்சுட்டாங்கிற செய்தியை நமக்கு சொல்றாரு. அது காப்பி சொன்னா ஏற்றுக்கொண்டாதானே, அவர் பிறகு பார்த்த விஷயத்தை அவரும் சொல்லல. அதனால முஸ்லிம் தான் பார்க்க வேண்டும், அப்போதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மார்க்கம் இப்படி தெளிவாக சொல்கிறது. இன்னும் சில பேர் இதில் நம்ம ஒரு நாள் முன்னாலேயே பெண்ணை கொண்டாடிடுவாங்க, அல்ல நோம்பு வச்சுருவாங்களா, நம்ம அடுத்த நாள் தான் காதால் அறுப்புறாங்க. அந்த அன்னைக்கு பிறைய பார்ப்போமா, 30 நாள் பூச்சி செஞ்சு பிறைய பார்ப்போம். பிறை கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ உடனே அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் நேற்று நோம்பு வச்சுதாங்க சரி, இப்போ பாருங்க பிற 2 மாதத்துக்கு பாருங்க பிற பெருசாக இருக்குது. நம்ம கொண்டாடு அந்த காலத்தில் மாற்றுறது பாமர மக்களை. பிறநாள் அப்படிதான், ஒரு நாள் முன்னால் கொண்டாடி இருப்பாங்களா, நம்ம அடுத்த நாள் தான் கொண்டாடுவோம். 30 நாள் பூர்த்தியாக்கி இருப்போம். அடுத்த நாள் பிற கொஞ்சம் பெருசாக இருக்கும். 10 2வது பிற நாங்கள் செஞ்ச மாதிரி செஞ்சுருக்கோங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி ஏமாற்றுவாங்க. ஹதீஸை படிக்காதவர்கள். ஹதீஸை படித்திருந்தால் இதற்கும் தீர்வு இருக்கிறது. ஏன்னா சஹாபா பெருமக்கள் ஒரு பயணத்தில் ரமலானுடைய அந்த பிறையை பார்க்குறாங்க. ரமலானோட பிறையை பார்த்தோங்கிறது பிறையை பார்த்தோம். பிறையை பார்த்த உடனே எங்களுக்கு ஒரு ஆள் சொன்னாரு, இப்போ இது 3ஆம் பிற மாதிரி இருக்குது. இன்னொருவர் சொன்னார், இல்லைங்க இப்போ லைலத்தை 2ஆம் பிற மாதிரி தாங்க இருக்குது. இன்னொருவர் இப்போ இப்னு அப்பாஸ் அவங்களை சந்திச்சு நாங்கள் சொன்னோம், பிறையை பார்த்தோம், பெருசாக இருந்துச்சு. சில பேர் 3ஆம் பிறந்தாங்க, சில பேர் 2ஆம் பிறகு, ஆனால் 1ஆம் பிறகு யாரும் சொல்லலை, அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. இப்படி சொன்னோம். இப்னு அப்பாஸ் அவங்க சொன்னாங்க, எந்த அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த அன்னைக்கு தான் பார்த்தோம். நீங்கள் பார்த்ததுனாங்க 1ஆம் பிறை அப்படின்னாங்க. அப்போ பெருசாக இருந்துச்சு. இன்னல்லாஹ மத்தஹு லிருயா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹ் தஆலா சில கட்டங்களில் பிறையை நீண்ட நேரம் வைத்திருப்பான், மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக. அதை வச்சு 2ஆம் பிறை 3ஆம் பிறை எங்க முடிஞ்சோங்க முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்படி சொன்னது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். இறைவன் பிறையை நீட்டித்து வைத்திருப்பான் பார்ப்பதற்காக. இந்த கருத்து இருக்கிற இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதான் இப்னு
அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் தெளிவு இருக்கிறது. அதனால பெரிய பிறகு பார்த்தோம்னா 2ஆம் பிறை ஏமாத்தாதீங்க. இறைவன் நாடினா எப்படி செய்வான்? அதை பிறை பிறப்பது பகல் நேரத்தில் பிறந்து காலையிலே பிறை பிறந்து விட்டது. நம்ம கண்ணுக்கு தெரியறதுனால மறுபடியும் நேரத்தில் பிறை பிறக்கிறது எப்போ பிறக்கலாம்ல, காலையில பிறந்து விட்டது. மறுபடியும் சொல்றோம் நம்ம பார்க்குறோம், கொஞ்சம் பெருசாக தான் தெரியும். ஏன் அப்போ பிறக்கலையே, காலையில பிறந்து பிறகுவா? அதனால இதையெல்லாம் காரணம் காட்ட தேவையில்லை. சரி, பிறை பார்த்து நோன்பு வைக்கிறோம்ல, இதுல இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன, சில நாடுகள், உலகத்துல சில நாடுகள் துருவ பகுதியில் வாழ்கின்ற மக்கள், பூமி உருண்டையில மேல் பகுதி நடுப்பகுதி, மேல நடுப்பகுதி, அதுக்கு கீழே நடுப்பகுதி, இது துருவம் என்று சொல்லுவாங்க. மேலே இருக்கக்கூடிய அந்த நடு சென்டர் வட துருவம், கீழே இருக்கக்கூடியது தென் துருவம். துருவ பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு 6 மாதம் பகலா இருக்கும், 6 மாதம் இரவா இருக்கும். இங்க எப்படி நோன்பு வைப்பாங்க? பகலும் இரவு மாறி மாறி வந்ததுனாலே 6 மாதம் பகலாவோட இருக்குது, 6 மாதம் இரவாவோட இருக்குது. எப்படி நோன்பு வைப்பது? ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு ஹதீஸ் தெளிவாக வழிகாட்டுகிறது. எதற்குமே இட வைத்து விடவில்லை நம்மளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லாத்தையும் தெளிவுதான். இப்படி வந்துச்சா என்ன செய்யணும்? நேரத்தை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். எப்படி இது புரிஞ்சுங்க அப்படிங்க கேட்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தஜ்ஜால் கடைசி காலகட்டத்தில் வருவான். அந்த நேரத்தில் 40 நாட்கள் இருப்பான். யோமுன் கசனத்தின், அவனுடைய அந்த ஒரு நாள் ஒரு வருடத்தை போன்று இருக்கும். யோமுன் கஷஹரின், இன்னொரு நாள் ஒரு மாதத்தை போன்று இருக்கும். யோமுன் கஜுமாத்தின், இன்னொரு நாள் ஒரு வாரத்தை போன்று இருக்கும். அவ்வளவு நீண்ட நேரமா இருக்கும். இப்ப சாயுர் ஐயாமியே கையாமிக்கும், மற்ற நாட்கள் எல்லாம் 37 நாள் மீது நாள் அது உங்கள் நாள் மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ ஒரு சஹாபி கேட்டாங்க, யார சொல்லா, அந்த மாதிரி ஒரு வருஷமா இருக்குமே, ஒரு மாசமா இருக்குமே, எங்கள் ஒரு நாள் தொழுகை போதுமானு கேட்கிறாங்க. நம்மளாம் செய்வோம், அப்படியா, எப்படி தூங்குறது, எப்படி ரெஸ்ட் எடுக்கிறது அப்படின்னு நம்மளாம் அப்படி போய் கேட்போம். சஹாபிகள் தாங்க, அவர்களுக்கு தொழுகை நிலவுதான் வருகிறது. எப்படி நாங்கள் தொழுவது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா, நீங்க மாதிரி ஒரு நாள் தொழுகை கிடையாது. ஃபக்துரு லஹு அத்ரஹு, நேரத்தை கணக்கிட்டு நீங்கள் தொழுது கொள்ளுங்க. இப்போ தெரியும்ல, சுபுக்கும் லோஹருக்கும் எவ்வளோ இடைவெளி, லோஹருக்கும் அசருக்கும் எவ்வளோ இடைவெளி, அசருக்கும் மகருக்கும் எவ்வளோ இடைவெளி, அந்த மாதிரி நேரத்தை கணக்கிட்டு 5 நேர தொழுகையும் தொழுது கொள்ளுங்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே சட்டம் இப்பொழுது 6 மாதங்கள் பகலாவே இருக்கிற பகுதியில் வசிக்கிறார்கள், அவங்களுக்கு உண்டு. 6 மாதங்கள் இரவிலே இருக்கிறாங்க, அவங்களுக்கு உண்டு. இந்த மாதிரி ஏதாவது சந்தேகம் இருக்காங்க, எல்லாத்துக்கும் தெளிவு இருக்குதுங்க. இன்னும் ஒரு விஷயமும் இருக்குங்க. சில இடங்கள்ல 6 மாதமா இருக்காது, உதிக்கும் டக்குனு மறைஞ்சிடும். ஒரு எல்லாம் ஒரு நிமிஷத்துக்குள்ள சூரியன் உதிக்கும், உடனே மறைஞ்சிடும். இப்படி இருந்தா என்ன செய்யறது? அவர்கள் அருகிலே இருக்கக்கூடிய நாடுகளில் இயற்கையாக சூரியன் உதிக்கும் சூரியன் மறைவில் இருக்கும் அல்லவா, அந்த நாடுகளின் நேரத்தை கணக்கிட்டுக் கொள்ள வேண்டியது. இல்லாட்டி இரவு பகல் எல்லாமே 24 மணி நேரம் உள்ள இருப்பாங்க. சூரிய உதிக்கிற டக்குனு போயிரும்ல. அப்ப இவர்களுக்கு இந்த சட்டம். இன்னும் ஒரே ஒரு சட்டம் நீ தெரிஞ்சுக்கிறேன்னு எப்படின்னு கேட்டா, இந்த ஐரோப்பா கண்டத்திலாம் இந்த ரமலானுடைய சில கால சுழற்சி முறையில சில கட்டங்களுக்கு 20 மணி நேரம் எல்லாம் நோன்பு வைப்பார்கள். 20 மணி நேரம். இதுல சில பேர் கேட்கிறாங்க, நாங்களும் கணக்கிட்டு கொள்ளலாமா? பக்கத்து உள்ள நாடுகள் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. எப்படி நம்ம சாதாரணமா 13 மணி நேரம் 14 மணி நேரம் தான் நோன்பு வைப்போம். அவங்க 20 மணி நேரம்ல சிரமம் தானே. நாங்கள் மறையில் இருக்கக்கூடிய நாட்டை கணக்கிட்டு நோன்பு வைத்துக் கொள்ளலாமா? கூடாது. ஏன் கூடாது அப்படின்னு கேட்டா, 20 நேரம் ஒரு பெரிய சப்ஜெக்டா. உங்களுக்கு சூரியன் உதிக்குதுல, சூரியன் மறைக்குதுல, பவன் சைதம் இன்கும் ஷஹரு பலியுசுமு, இந்த வசனம் ஒரு பொருந்துதா இல்லையா? மாதம் வந்து விட்டது, நோன்பு வைக்கணும். வசனம் ஒரு பொருந்துதா இல்லையா? பிறை பார்த்து நோன்பு வைங்க, பிறை பார்த்து நோன்பு விடுங்க. இந்த அதிகம் உங்களுக்கு பொருந்துதா இல்லையா? நேரத்தை விடுங்க. இதெல்லாம் பொருந்துகிறது. ஆகவே நீங்க உங்க நாட்டு பிரகாரம் தான் 20 மணி நேரமா இருக்கட்டும். பெரிய பிரச்சனை இது இல்லைங்க, என்னால முடியல. நோன்பை விட்டு கொள்ளுங்க. நீங்க அடுத்த நாட்டு பிரகாரம் செய்வீங்க. நீங்க கேள்வி பண்ணுறீங்க, கிண்டல் பண்ணுறீங்க. உடம்பு முடியல, நோன்பு விடுங்க. மார்க்காத்தான சொல்லுது, முடியாவிட்டா நோன்பை விடப்பா. பிறகு உனக்கு பசங்க போனக்கு அதான் செஞ்சுங்க. அதனால சட்டத்தை மாற்ற முடியுமா?
அது 13 மணி நேரம் 14 மணி நேரம் சொல்ல முடியல. இந்த வடநாட்டில் எடுத்துக்கிறாங்களே, வெயில் காலத்தில் என்ன சிரமப்படுறாங்க. இப்போ அவங்க என்ன செய்யறது? சிரமம் எல்லாரும் இருந்தா தெரியும். ஆகவே மார்க்க சட்டம்ங்கிறது தெளிவாக இருக்கிறது. பிறை பார்த்து நோன்பு வைக்க வேண்டும், பிறை பார்த்து நோன்பு விட வேண்டும், காதியாருடைய அறிவிப்பு பிரகாரம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு வழிபாடுகள் எல்லாவிடத்தை அங்கீகரிக்கப்படும். அல்லாஹ் அந்த நல்ல நிலையை மக்கள் உருவாக்கி தந்துடுவானாக.